சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே தம்மம்பட்டி பேரூராட்சி கவுன்சிலர்கள் கூட்டத்தில் திமுகவை சேர்ந்த 2 கவுன்சிலர்கள் ஒருவரை ஒருவர் தண்ணீர் பாட்டிலால் தாக்கிக் கொண்ட காட்சிகள் வெளியாகியுள்ளன. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் அரவிந்த் தீபக். அரவிந்த், வணக்கம். விவரங்கள் என்ன? வணக்கம். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே தம்மம்பட்டி பேரூராட்சியில் மொத்தம் 18 வார்டுகள் உள்ளது. இந்நிலையில் இம்மாதத்திற்கான கவுன்சிலர் கூட்டம் திமுகவை சேர்ந்த பேரூராட்சி தலைவர் கவிதா தலைமையில் நடந்தது. இக்கூட்டத்தில் 73 தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட நிலையில் திமுக கவுன்சிலர் 7வது வார்டு பகுதியை சேர்ந்த செந்தில் மற்றும் 13வது வார்டு திமுக கவுன்சிலர் கலியவர்தன் ஆகியோர் இருவரும் அவர்கள் வார்டுகள் பணிகள் புறக்கணிக்கப்படுவதாக கூறி இருவரும் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தகாத வார்த்தையில் பேசி வாக்குவாதம் முற்றவே திமுக கவுன்சிலர் இருவரும் தண்ணீர் பாட்டிலை ஒருவர் மாறி மாறி கூட்டத்தில் எடுத்து வீசிக்கொண்டனர். இச்சம்பவத்தால் பெண் கவுன்சிலர் என்ன செய்வது என்று தெரியாமல் அதிர்ச்சி அடைந்தனர். மேலும் பாதுகாப்பு பணியில் இருந்த எஸ்பி தனிப்பிரிவு 8 தங்கதுரை என்பவர் கவுன்சிலர் செந்திலை சட்டை பிடித்து இழுத்ததாக கூறி ஆத்திரமடைந்த மற்ற கவுன்சிலர்கள் போலீசாரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் இது பற்றி கவுன்சிலர்கள் கூறும்போது பேரூராட்சி தலைவர் மற்றும் துணைத் தலைவர் ஆகிய இருவரும் தனித்தனி அதிகாரியாக செயல்படுவதால் இது போன்ற சம்பவங்கள் அடிக்கடி நடைபெறுவதாக கூறினர். தகவல்களுக்கு நன்றி அரவிந்த்.